ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கேட் எக்ஸாம்னா என்ன, அதை யார் கண்டக்ட் பண்ணுறாங்க, அதில் என்னென்ன பேப்பர்ஸ்லாம் இருக்குது, அதோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன எழுதுறதுக்கு, அதை எழுதுறதுனால நமக்கு என்ன யூசஸ் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேட் எக்ஸாம்னா என்ன? கேட் எக்ஸாம் அப்படின்னா கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் இன்ஜினியரிங். இந்த எக்ஸாம் எதுக்கு எழுதுவாங்க அப்படின்னா பேசிக்காக மாஸ்டர்ஸ் படிக்கிறது, மாஸ்டர்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் ஆர் மாஸ்டர்ஸ் இன் டெக்னாலஜி, இல்லைன்னா டைரக்ட் பிஹெச்டி அட்மிஷன்ஸ். இது எந்தெந்த காலேஜஸ்ல படிக்கிறதுனா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிஸ், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிஸ் அண்ட் ட்ரிபிள் ஐடிஸ். இது மட்டும் இல்லாமல் ஐஏஎஸ் பெங்களூர்ல இருக்க மாஸ்டர்ஸும் கேட் எக்ஸாம் ஸ்கோரை வச்சு தான் ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்க பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ், ஓஎன்ஜிசி, என்டிபிசி, கெயில், ஹெச்பிசிஎல் இந்த மாதிரி பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ல ஃப்ரெஷர்ஸை ரெக்ரூட் பண்றதுக்கு அவங்க கேட் எக்ஸாம் தான் வந்து ஒரு ஒன் ஆஃப் த கிரைட்டீரியா வச்சிருக்காங்க. அடுத்து இந்த கேட் எக்ஸாமை யார் ஆர்கனைஸ் பண்றாங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்க பழைய ஐஐடிஸ் அண்ட் ஐஏஎஸ்சி பெங்களூர், இந்தியன் இன்ஸ்டியூட் ஃபார் சயின்ஸ் பெங்களூர், பழைய ஐஐடிஸ் ஐஐடி பாம்பே, டெல்லி, கவுஹாட்டி, கான்பூர், கரக்பூர், மெட்ராஸ், ரூர்க்கி. இந்த பழைய ஐஐடிஸும் ஐஏஎஸ்சியும் தான் ரொட்டேஷனல் பேசிஸ்ல கேட் எக்ஸாமை வந்து ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. கேட் 2024 எக்ஸாம் ஆனது ஐஏஎஸ்சி பெங்களூர்னால ஆர்கனைஸ் பண்ணப்பட்டது. அடுத்து கேட் 2025 எக்ஸாம் வந்து ஐஐடி ரூர்க்கி வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு வருஷமும் ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இந்த கேட் எக்ஸாம் ஆர்கனைஸ் பண்றாங்க. இந்த ரொட்டேஷனல் பேசிஸ்ல இந்த ஓல்டு ஐஐடிஸ் மற்றும் ஐஏஎஸ்சி பெங்களூர் தான் கேட் எக்ஸாம் ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து கேட்ல என்னென்ன பேப்பர்ஸ் இருக்கு, அந்த பேப்பர்ஸை யாரெல்லாம் எழுதலாம் அப்படிங்கிறத பத்தி இதுல பார்க்கலாம். மொத்தமா கேட் எக்ஸாம்ஸ்ல வந்து 30 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேப்பர்ஸ் இருக்கு. ஜென்ரலா இருக்க பழைய ஓல்டு இன்ஜினியரிங் கேட்டகரியில மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், சிவில், ப்ரொடக்ஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங். இது மட்டும் இல்லாம இந்த மாதிரி சயின்ஸ் பேப்பர்ஸுமே வச்சிருக்காங்க. மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், இன்ஜினியரிங் சயின்ஸ், லைஃப் சயின்ஸ். இது எல்லாத்துக்குமே ஒரு கோடு செட் பண்ணியிருக்காங்க. இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னா அதோட பேப்பர் கோடு வந்து எம்இ, ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் அப்படின்னா ஏஇ. ஸோ இந்த பேப்பர் கோடு வந்து 30 வகையான பேப்பர் கோடு இருக்கு. ஒரு கேண்டிடேட் வந்து 2 பேப்பர் எழுதலாம் ஒரு வருஷத்துல. ஓகேங்களா? இப்போ முதல்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எழுதுற பையன் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கும் எழுதலாம், அதை பிரைமரி பேப்பரா போட்டுக்கணும். அடுத்த பேப்பர் என்ன எழுதலாம் அப்படின்னா ஹி இஸ் எலிஜிபிள் ஃபார் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் அண்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், ஏஇ, பிஐ அண்ட் எக்ஸி, இன்ஜினியரிங் சயின்ஸ். இந்த கோடுகளையுமே வந்து அந்த பையன் அப்பியர் ஆகலாம். இப்போ ஒரு கேண்டிடேட்டுமே 2 பேப்பருக்கு வந்து எலிஜிபிள். இப்போ முதல்ல பிரைமரி பேப்பர் வந்து அவங்க என்ன படிக்கிறாங்களோ அந்த பேப்பர் தான் எழுதணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. அவங்க வந்து இன்ஜினியரிங் சயின்ஸ் கூட பிரைமரியா போட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் செகண்டரி பேப்பராகவும் போட்டு எழுதலாம். அது அவங்களோட இஷ்டம். அடுத்து கேட் 2025 அதோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன அப்படின்னா பிஇ, பிடெக் படிச்சவங்க, பிஆர், பிஎஸ்சி, பிஎஸ் அண்ட் மாஸ்டர்ஸ் படிக்கிறவங்க, எம்எஸ்சி, எம்ஏ, எம்சிஏ, எம்இ, எம்டெக் ஆர் ஈக்குவலன்ட். இப்போ மாஸ்டர்ஸ் படிக்கவங்களாம் அவங்களோட ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே கேட் 2025 கேட் எக்ஸாம் எழுதலாம். ஃபர்ஸ்ட் இயர்ல எழுதலாம், செகண்ட் இயர்ல எழுதலாம், இல்லை முடிச்சவங்களும் எழுதலாம். ஆனா பேச்சுலர்ஸ் படிக்கிறவங்களுக்கு கண்டிஷன் என்ன அப்படின்னா அவங்களோட செகண்ட் இயர்ல அப்பியர் ஆக முடியாது. அவங்க ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டே வந்து அவங்க தேர்ட் இயர்ல தான் கொடுக்க முடியும். தேர்ட் இயர்ல கொடுக்கலாம், ஃபைனல் இயர்ல கொடுக்கலாம், இல்ல கோர்ஸ் முடிச்சவங்க கொடுக்கலாம். ஸோ அவங்க பேசிக் ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்னா தேர்ட் இயர் ஸ்டூடெண்டா இருக்கணும். தேர்ட் இயரா இருந்தா கேட் எக்ஸாம் எழுதுறதுக்கு அவங்க எலிஜிபிள். அடுத்து எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன். இதுல என்ன கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். இது வந்து பேப்பர் பென் வச்சு எழுதுற ஆஃப்லைன் எக்ஸாம் கிடையாது. இது வந்து ஆன்லைன் எக்ஸாம். செலக்டட் சென்டர்ஸ்ல மட்டும்தான் எக்ஸாம்ஸ் நடக்கும். ஓகே, அப்ப டியூரேஷன் வந்து 3 hours எக்ஸாம். மொத்தமா 30 பேப்பர் கோட் இருக்கு. ஸோ 30 வகையான பேப்பர்ஸ் இருக்கு. இதுல 2 செக்ஷன் இருக்கும். ஜென்ரல் ஆப்டிடியூட் செக்ஷன் இருக்கும், கேண்டிடேட்டோட செலக்டட் சப்ஜெக்ட் இருக்கும். இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கேண்டிடேட் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சூஸ் பண்ணிருக்காருன்னா ஜென்ரல் ஆப்டிடியூடும் இருக்கும், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கும் இருக்கும். 2 செக்ஷன் இருக்கும். என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க அப்படின்னா 3 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும். முதல் கொஸ்டின்ஸ் வந்து எம்சிக்யூ, ரெண்டாவது டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து எம்எஸ்கியூ அண்ட் மூணாவது டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து என்ஏடி. இப்போ எம்சிக்யூ கொஸ்டின் அப்படின்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இப்போ ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, அந்த கொஸ்டினுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. அந்த 4 ஆப்ஷன்ஸ்ல ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கரெக்டா இருக்கும். ஸோ அது வந்து எம்சிக்யூ டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். அடுத்த ரெண்டாவது டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து எம்எஸ்கியூ டைப் கொஸ்டின்ஸ். எம்எஸ்கியூ அப்படின்னா மல்டிபிள் செலக்ட் கொஸ்டின்ஸ். அதாவது கொடுத்துருக்க ஒரு கொஸ்டின்ஸ்க்கு 2 அல்லது அதற்கு மேற்பட்ட ஆன்சர்ஸ் வந்து கரெக்டா இருக்கும். ஸோ இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் பேர் வந்து எம்எஸ்கியூ டைப் கொஸ்டின்ஸ். 4 ஆப்ஷன்ல 3 ஆன்சர் கரெக்ட் அப்படின்னா 3யுமே நம்ம சூஸ் பண்ணாதான் ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. அடுத்து என்ஏடி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். இது நியூமெரிக்கல் ஆன்சர் டைப். இதுல ஆப்ஷன்ஸே இருக்காது. ஜென்ரலா நியூமெரிக்கல்ஸ் தான் இந்த கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க.
ஜஸ்ட் நம்பர்ஸ் மட்டும் அதுல என்டர் பண்ண மாதிரி இருக்கும். அடுத்து சில வகையான பேப்பர்ஸ் இந்த ஏஆர் சிஒய் டிஏ இந்த டைப் ஆஃப் பேப்பர்ஸ்க்கு வந்து எக்ஸாம் பேட்டர்ன் இப்படிதான் இருக்கும். ஜெனரல் ஆப்டிடியூடு 15 மார்க் இருக்கும், இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 13 மார்க், சப்ஜெக்ட் கொஸ்டின்ஸ் வந்து 72 மார்க்குக்கு இருக்கும். இது மட்டும் இல்லை, ஸோ இதுல வந்து இந்த மாதிரி தான் வந்து வெயிட்டேஜ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. இந்த டைப் ஆஃப் பேப்பர்ஸ் ஏஆர் சிஒய் டிஏ இந்த டைப் ஆஃப் பேப்பர்ஸ்ல வந்து ஜெனரல் ஆப்டிடியூட் 15 மார்க், சப்ஜெக்ட் கொஸ்டின்ஸ் வந்து 85 மார்க்ஸ் இருக்கும். ஆனா மேஜர் இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ் இருக்கு பாத்தீங்களா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், ட்ரிபிள் இந்த பிரான்ச்சஸ் எல்லாத்துலயுமே வந்து இந்த பேட்டர்ன்ல தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஜெனரல் ஆப்டிடியூட் 15 மார்க்ஸ், இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 13 மார்க்ஸ், சப்ஜெக்ட் கொஸ்டின்ஸ் வந்து 72 மார்க்ஸ். லைஃப் சயின்சஸ், இன்ஜினியரிங் சயின்சஸ் அந்த மாதிரியான பேப்பர்ல மட்டும்தான் இந்த மாதிரி இந்த பேட்டர்ன்ல இருக்கும். 15 மார்க்ஸுக்கு ஜெனரல் ஆப்டிடியூட் இருக்கும், 85 மார்க்ஸுக்கு சப்ஜெக்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ மார்க்கிங் ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 மார்க் கொஸ்டின்ஸும் இருக்கும், 2 மார்க் கொஸ்டின்ஸும் இருக்கும். அது டிபெண்ட்ஸ் ஆன் த கொஸ்டின்ஸ். அடுத்து நெகட்டிவ் மார்க்கிங். ஸோ இப்ப நம்ம நெகட்டிவ் மார்க்கிங் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா எம்எஸ்கியூ மல்டிபிள் செலக்டிவ் நெகட்டிவ் மார்க்கிங் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா எம்எஸ்கியூ கொஸ்டின்ஸ் அண்ட் என்ஏடி கொஸ்டின்ஸ் இது ரெண்டுக்குமே வந்து நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் வந்து கிடையாது. ஆனா எம்சிக்யூ டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு வந்து நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. இப்ப 1 மார்க் கொஸ்டின்ஸ் எம்சிக்யூ டைப்ல தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா 1/3 ஆஃப் த மார்க், அதாவது 0.33 மார்க்ஸ் வந்து நெகட்டிவ் மார்க்காக ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. அடுத்து 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல எம்சிக்யூ டைப்ல தப்பு பண்ணோம் அப்படின்னா 2/3 ஆஃப் த மார்க்ஸ் 0.667 மார்க்ஸ் வந்து நெகட்டிவ் மார்க்கா வந்து ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. இப்ப தேர் இஸ் நோ பார்ஷியல் இன் மார்க்கிங் இன் எம்எஸ்கியூ. அப்படின்னா எம்எஸ்கியூனா மல்டிபிள் செலக்ட் கொஸ்டின்ஸ். இதுல வந்து நிறைய செலக்ட் 3 ஆப்ஷன்ஸ் கரெக்டா இருக்குன்னா நம்ம 3மே சூஸ் பண்ணிருக்கணும். ஏதாவது 2 தான் சூஸ் பண்ணிருக்கோம், 1 நம்ம சூஸ் பண்ணல அப்படின்னா அதுக்கு பார்ஷியல் மார்க்கிங் கொடுப்பாங்க அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க. 3மே சூஸ் பண்ணியிருந்தா ஃபுல் மார்க் கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா மார்க்கே இல்லை, நெகட்டிவ் மார்க்கும் கிடையாது. அடுத்து இந்த எக்ஸாம் ஷெடியூல் வந்து எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்ரி இயர் டென்டேட்டிவ்லி செப்டம்பர் 2024 தான் வந்து கேட் எக்ஸாமோட ஷெடியூல் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. எக்ஸ்டெண்டட் பீரியட் ஃபார் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அக்டோபர் 2024 வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். ஓகே, இந்த எக்ஸ்டெண்டட் பீரியட் ஆஃப் த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்ல வந்து லேட் ஃபீஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. நம்ம அப்ளிகேஷன்ஸ்ல ஏதாவது தப்பு பண்ணியிருக்கோம், அதை கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ்ல மாடிஃபிகேஷன் பண்ற விண்டோ வந்து நவம்பர் 2024 வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அட்மிட் கார்டு வந்து ஜனவரி 2025ல ரிலீஸ் பண்ணுவாங்க. எப்பவுமே கேட் எக்ஸாம்ஸ் வந்து எவ்ரி இயர் பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் ஆர் செகண்ட் வீக் தான் டென்டேட்டிவ்ல நடக்கும். ஸோ அடுத்த கேட் 2025 எக்ஸாம் வந்து ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் பிப்ரவரி டென்டேட்டிவ்லி கொடுத்துருக்காங்க. மார்ச் 25ல ரிசல்ட்ஸ் வந்துடும். அடுத்து இந்த கேட் ஸ்கோரை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எம்டெக், எம்எஸ், எம்இ, பிஹெச்டி இதெல்லாம் ஐஏஎஸ்சி பெங்களூர், ஐஐடிஸ், என்ஐடிஸ், ட்ரிபிள் இந்த மாதிரி அதர் ரெப்யூட்டட் காலேஜஸ்ல வந்து கேட் ஸ்கோரை வச்சு எம்டெக் படிக்கலாம். ஸோ அவங்க படிக்கும் போதே மாசம் வந்து 12,400 ஸ்டைஃபன் கொடுப்பாங்க. ஸோ இந்த காலேஜஸ்ல எல்லாம் கேட் ஸ்கோரை யூஸ் பண்ணி நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்க அண்ணா யூனிவர்சிட்டி, சம் காலேஜஸ், தியாகராஜா காலேஜ், அழகப்பா காலேஜ் இந்த காலேஜஸ்ல கூட கேட் ஸ்கோரை யூஸ் பண்ணி எம்டெக் எலிஜிபிள். அப்போ படிக்கும்போது 2,400 ருபீஸ் பர் மந்த் வந்து ஸ்டைஃபன் கொடுப்பாங்க. இது மட்டும் இல்லாம நெட்டி மும்பை அப்படிங்கிறது இது ஒரு எம்பிஏ இன்ஸ்டிடியூஷன். இந்த இன்ஸ்டிடியூஷன்ல இந்த 3 கோர்சஸ் வந்து கேட் ஸ்கோரை வச்சுதான் ஸ்டூடெண்ட்ஸை ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்க. பிஜிடிஐஇ போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் மேனுஃபேக்சரிங் மேனேஜ்மெண்ட், போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் வந்து கேட் ஸ்கோரை வச்சுதான் நெட்டி மும்பைல வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்க. மகாரத்னா, நவரத்னா, மினிரத்னா இந்த மாதிரி நிறைய பிஎஸ்யூஸ் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் வந்து ஃப்ரெஷர்ஸை ரெக்ரூட்மெண்ட் பண்றதுக்கு கேட் ஸ்கோரை தான் ஷார்ட் லிஸ்டிங் கிரைட்டீரியாவா வச்சிருக்காங்க. நிறைய இஸ்ரோ, டிஆர்டிஓ, மார்க், சிஎஸ்ஐஆர் இந்த மாதிரி சென்ட்ரல் ரிசர்ச் லெபார்டரிஸ்ல வந்து ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து கேட் ஸ்கோரை தான் ஷார்ட் லிஸ்டிங் கிரைட்டீரியாவா வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சயின்டிஸ்ட் சி கிரேட் ஜாப்ஸ்க்கு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பண்றதுக்கு கேட் ஸ்கோர் யூஸ் பண்றாங்க. டாப் ரேங்கர்ஸ் எல்லாம் வந்து டைரக்டா சயின்டிஸ்ட் சி கிரேடுக்கு வந்து தேர் எலிஜிபிள். அடுத்து சில இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டிஸ் என்யூஎஸ், என்டியூ அண்ட் டியூஎம் இந்த யூனிவர்சிட்டி வந்து ஜெர்மனியில இவங்க வந்து கேட் ஸ்கோரை வச்சுமே ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்க. ஸோ கேட் ஸ்கோர் இருந்து அப்படின்னா இந்த யூனிவர்சிட்டிலையும் சீட் கிடைக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் அதிகம். தேங்க்யூ. நம்ம அகாடமியில் கம்மிங் ஜூன் 10th இருந்து கேட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கான கிளாஸஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.